ஏன் இயேசுவை போல மாறணும்? ஏன் இயேசுவை போல மாறணும்? வருகையில போகணும்னா யார மாதிரி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்களேன். அப்படி ஏதாவது வசனம் இருக்கா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே. அப்படின்னா இயேசுவை தரிசிக்கிறவங்க யாருன்னா, வண்ணம் அப்படின்னா தமிழ்ல கலர்னு அர்த்தம் இல்லையா? மலையாளத்துல வண்ணம்னா ஃபேட்டா இருக்குது, தடியா இருக்குது. தடியா இருக்கிறது இல்ல, கலர் இல்ல. இங்க எழுதி இருக்கிற வார்த்தை as he like him, அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை போல நம்ம மாறினாதான் நம்ம வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? அதனால அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ள எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் என்ன செய்கிறான்? சுத்திகரித்துக் கொள்கிறான். அப்ப நம்ம ஜீவியத்துல இயேசுவையே கவனிக்கணும். இந்த 40 நாளையும் பயன்படுத்திக்கிட்டீங்க. இயேசுவின் ஜெப ஜீவியத்தை நான் கவனித்து, இயேசுவின் ஜெப ஜீவியத்தை உற்று கவனித்து, நான் இயேசுவை போல மாற விரும்புகிறேன். நான் இயேசுவை போல நான் மாற விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சுவாமி அவருடைய ஜெப ஜீவியத்தில் ஒரு முக்கியமான ஒரு 3-4 காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோட கூட முதல் கூட்டத்தில் பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல இயேசு அதிகாலையில ஜெபித்தார். எப்ப ஜெபித்தாரோ கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இயேசுவின் ஜெப ஜீவியத்தை ஊற்று கவனிக்கும் போது அவருக்கு இருந்த ஜெப ஜீவியம் எப்ப ஜெபம் ஸ்டார்ட் பண்றாரு? சத்தமா சொல்லுங்களேன். அதிகாலையில இயேசு ஜெபித்தார். அதுல எனக்கு ஒரு கேள்வி. மீண்டும் அந்த வசனம் படிக்கலாமா? மீண்டும் வாசிக்கலாம். இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய், இங்க இயேசுநாதரோட கூட சீஷர்கள்லாம் இருக்கிறாங்க. 12 பேர் இருக்கிறாங்க. ஆனா இவங்களெல்லாம் கூட்டிட்டு போனாரா ஜெபம் பண்ண? தனியா போறார். எனக்கு இயேசுநாதரை பார்த்து கேட்கணும்னு ஒரு ஆசை. ஆண்டவரே, நீர் மட்டும் ஜெபம் பண்ணா போதுமா? கூட இருக்கிறவங்களும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்றதுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாமே. ஏன் ஆண்டவரே நீர் மட்டும் தனியாய் போனீர்? அதுவும் அதிகாலையில இருட்டோட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருட்டோட இயேசு வனாந்தரமான ஒரு இடத்துல போய் தனியே போய் இயேசு ஜெபம் பண்ணார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் இயேசுநாதர் சீஷர்கள் எல்லாம் கூட்டிட்டு போல? இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இருந்த ஒரு ஐக்கியத்தை இது காண்பிக்கிறது. முதல்ல நான் யார்கிட்ட பேசணும்னா என் பிதா கிட்ட பேசணும். யார்கிட்ட பேசணும்? சீஷர்கிட்ட எல்லாம் பேசுறதை விட யார்கிட்ட போய் பேசணும்? பிதாவினிடத்துல பேசணும். ஜெபம் அப்படிங்கிறது நாம தேவனிடத்துல பேசுவது. ஜெபங்கிறது என்னதான்? நம் கர்த்தரோட கூட பேசுவது. வேத வாசிப்பு, பைபிள் ரீடிங் அப்படின்னு சொல்றது கர்த்தர் நம்மோட பேசுவது. இது ரெண்டும் நமக்கு வேணும். கர்த்தரும் நம்மோட பேசணும், நாமும் கர்த்தர்கிட்ட பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பழைய பாட்டு. நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம்
பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நம்ம பேசணும். அதிகாலையில இருட்டோட எழும்பி, இந்த இருட்டோட அப்படிங்கிற வார்த்தைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவ மனுஷன் விதமாய் சொல்லுகிறார். குருவி பறவைகள் எல்லாம் எழும்புறதுக்கு முன்னாடி காலையில பாருங்க, மனுஷன் மட்டும்தான் எழும்பணும்னு பெட் காஃபியை தேடுறான். மனுஷன் மட்டும்தான் எல்லாமே பெட்லயே வரணும்னு நினைக்கிறான். ஆனா தெய்வமே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வமே, அவருக்காக உண்டாக்கப்பட்ட இந்த முழு உலகமும் அவருக்காக உண்டாக்கப்பட்டதா. அப்படிப்பட்ட தெய்வமே முதல்ல காஃபியையோ டீயையோ தேடல. யாரை தேடுறாரு? பிதாவின் முகத்தை தேடுகிறார். பிதாவின் முகத்தை தேடுகிறார். அதனால்தான் இயேசு டெய்லி பிதாவை அதிகாலையில தரிசித்ததுனால, பிதாவோடு பேசி பேசி அவரோட பழகினதுனால இந்த பூமியில் இருக்கும் போதே சொன்னார், என்னை கண்டவன் என் பிதாவை காண்கிறான். அப்ப பிதாவின் சாயலும் என் சாயலும் எப்படி இருக்கு? ஒன்று போல இருக்கு. காரணம் என்ன? அவன் பிதாவை பார்த்து 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 அவருடைய தற்சொரூபமாய் இயேசு மாறிவிட்டார். இதைதான் எபிரேயர் 1 அதிகாரம் 3வது வசனம் நினைக்கிறேன், அங்கு படிக்கும்போது இந்த இயேசுவை பிதாவோடு ஒப்பிட்டு நிருபக்காரன் பேசுகிறான். வாசிக்கலாம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொரூபமாய் இருந்து. இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? இவர் என்றால் இயேசு, அவர் என்றால் பிதா. இந்த பிதாவின் மகிமையும் இயேசுவின் மகிமையும் ஒன்று போல இருந்ததா. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் தற்சொரூபமுமாயிருந்தாரா. The likeness of Father. பிதா எப்படி இருந்தாரோ அப்படியே இயேசு இருந்தாராம். ஆனபடியால் தான் இயேசு தைரியமாய் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை கண்டவன் என் பிதாவை காண்கிறான். யோவான் 14 அதிகாரத்திலே பிலிப்பு கேட்கிறான், ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காண்பியும், பிதாவை காண்பியும் அப்படின்னு கேட்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்ன சொன்னார்? வாசிக்கலாமா? வசனம் சொல்லிட்டு வாசிங்க. 14 அதிகாரத்தில் என்னை கண்டவன் இல்லையா? யோவான் சுவிசேஷம் 14 என்னாச்சு? உங்களை நம்பி நான் பைபிளை திறக்காம பதினாலாம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுங்க. என்னை கண்டவன். அப்போ பிதாவை காண்பியும் கேட்கிறாங்க. இயேசு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார், என்ன பார்த்தாலே போதும்பா. யாரை பார்த்தது போல? பிதாவை பார்த்தது போல. இந்த இயேசுவுக்கு இந்த பிதாவின் சாயல், மகிமையின் சொரூபம், இயேசுவின் பிதாவுடைய தற்சொரூபமாய் இயேசு எப்படி மாறினார் அப்படின்னா, முதல் வேலையா காலையில் எழும்பின உடனே இருட்டோட எழுந்து தனியே போய் வனாந்தரமான ஒரு இடத்துல போய் யாரோட ஃபர்ஸ்ட் பேசுறாரு? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். பிதாவோட பேசுறார். இயேசுக்கு அன்பான ஒரு சீசன் இருந்தான். என்ன பேரு? அந்த சீசன் கிட்ட கூட அவர் பேச விரும்பல. சீசர்களை பார்த்து இயேசு சொன்னார், நான் உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன். ஊழியக்காரன் எஜமானுடைய வேலை அறிய மாட்டான். அதனால நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். சீசர் எல்லாரும் சிநேகிதர் சொல்றார். இந்த சிநேகிதர்கிட்ட கூட அவர் முதல்ல பேசல. அவர் முதல்ல பேச விரும்பினது யாரிடத்துல தெரியுமா? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அதனால்தான் நீதிமொழிகள் 8 அதிகாரத்தில் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான், என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். அப்படி இருக்க வசனம் நீதிமொழி 8 அதிகாரத்தில். சீக்கிரமா
அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னை கண்டடைகிறவன் எதை கண்டடைகிறானா? ஜீவனை கண்டடைகிறான். அப்போ அதிகாலையில விடியற்காலம் இருட்டோட எழுந்து நம்ம இயேசுவை தேடணும் ஐயா. இப்போ நமக்கு இயேசுவில கற்றுக்கொள்கிற முதல் ஜெப, வாழ்க்கையில கற்றுக்கொள்கிற முதல் ஜெபம்னா எப்ப ஜெபிக்கணுமா? அப்படி அதிகாலையில் ஜெபித்த இயேசு தைரியமாய் சொல்றார், என்னை கண்டவன் என் பிதாவை காண்கிறான். என் பிதாவினுடைய சாயல் எனக்குள்ள இருக்கிறது. நான் பிதாவை போல மாறிக்கொண்டிருக்கிறேன். என்னை கண்டாலே போதும், பிதாவை காண்பதற்கு சமம். இப்போ நம்ம எடுத்துக்கிடுவோம். அதிகாலையில் ஜெபிக்கிற மனுஷராக இருந்தா, நீங்களானாலும் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற மனுஷரா இருந்தா நமக்குள்ள யார் சாயல் உருவாகும்? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆசிக்கிறீங்க? நான் இயேசுவை போல மாறணும். யாரை போல மாறணும்? அப்ப ஜெபம் நம்ம யாரை போல மாற்றுமா? விசேஷமாய் அதிகாலை ஜெபம். இன்னைக்கு எல்லாம் காலம் மாறிட்டு, முந்தையெல்லாம் எழும்பி பிரஷ் பண்ணிட்டோ ஆயத்தமாகி ஜெபத்துக்கு வருவாங்க. இப்ப மனுஷன் தூக்கத்திலேயே தேடுறான், படுக்கை சுற்றி தேடுறான். என்ன சொல்லுங்க? மொபைல தேடுறான். கரெக்டா சொல்றாங்க பிள்ளைங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்னா அதை அலாம் அடிச்சு முடிச்சு 2-3 நிமிஷம் ஆயிட்டு ஏன் இன்னும் அடிக்கலன்னு பாக்குறான். முதல்ல தேடுறது யாருன்னா மொபைல். ஐயா தாழ்மையாய் சொல்றேன் ஐயா, உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன், நீங்க மொபைல்ல தேடாதீங்க. காலையில் எழுப்பி ஆயத்தமாகி ஆண்டவரோட பேசுங்க, கர்த்தரோட பேசுங்க, தெய்வத்தோட பேசுங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரோடு கூட பேச பழகுங்க. நீங்க அப்படி அதிகாலையில் இருட்டோட எழும்பி ஜெபிக்கிற மனுஷராய் மாறிட்டீங்கன்னா உங்களில என்னில தேவ சாயல் உருவாகும், தேவ சாயல் உருவாகும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க தேடி பாருங்களேன், நீங்க தேடி பாருங்களேன். ஒரு 21 நாள் டெய்லி 21 நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் காலையில் எழும்புறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். காலையில் எழும்புறதுக்கு 21 நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 21 நாள் நீங்க கஷ்டப்பட்டு எழும்பி அலாரம் வச்சோ யாரையாலும் எழுப்ப சொல்லி எழுப்பிட்டீங்கன்னா 22வது நாள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்களே அந்த டைம் வந்தோன்னு எழும்பிடுவீங்க. போய் உங்களோட முகத்தை கழுவி ஆயத்தமாகி முதல்ல தெய்வத்தை தேடுங்க, தேவனை தேடி பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். மகதலேனா மரியாள் இயேசுவை இருட்டோட எழும்பி தேடி போனா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவளுக்குள்ள ஒரு நன்றியுள்ள இருதயம் இருந்தது. வேதம் சொல்லுது, அவளுக்குள்ள இருந்த 7 பிசாசுகளை கர்த்தர் துரத்தி இருந்தாரா. அப்படி இருக்கா பைபிள்ல? மார்க் சுவிசேஷத்துல படிக்கலாமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அவளுக்குள்ள இருந்த 7 பிசாசுகளை கர்த்தர் துரத்தி இருந்தார். அதனால அவளுக்குள்ள ஒரு நன்றியுள்ள இருதயம். இந்த இயேசுவை பார்க்கணும், இந்த இயேசுவை பார்க்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதல் 16ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனம் வாசிக்கலாமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அதிகாலையிலே இப்ப வாசிக்கலாம் 9வது வசனம். கர்த்தர் ஸ்தோத்திரம். பேதுரு, யோவான், யாக்கோபு இவங்களுக்கெல்லாம் கர்த்தர் தரிசனமாகல. இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு முதல் தரிசனம் யாருக்கு தந்தார்னா மரியாளுக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்திலே 7 பிசாசுகளை துரத்தினபடியினால்
அவளுக்கு ஒரு நன்றியுள்ள இருதயம், அவளுக்குள்ள ஒரு நன்றியுள்ள இருதயம். எனக்குள்ள இருந்த 7 பிசாசை துரத்தினாரே, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்த என்னை கர்த்தர் விடுவித்தாரே. இந்த இயேசுவை நான் அதிகாலையில கல்லறையிடத்தில் போய் பார்ப்பேன். இந்த இயேசுவை நான் முதல்ல ஓடி போய் பார்ப்பேன். கொஞ்சம் ஸ்திரீகள் எல்லாம் கூட்டிட்டு ஓடி போனா அவ போன பிரயாசம் விருதாவா போச்சா? கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்களேன். விருதாவானதா? இல்ல. அவளோட பிரயாசத்துக்குரிய பலன் உண்டாச்சு. அவளோட பிரயாசத்துக்குரிய பலனை அனுபவித்தாள். என்ன பலன்? யாரை தேடி போனாலோ அந்த இயேசுவை கண்டா. கர்த்தர் அந்த இயேசுவை கண்டா. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், அதிகாலையில் இயேசுவை போல கர்த்தரை தேடணும்னா நிச்சயமா நம்ம யாரை பார்க்கலாம்? யாரை பார்க்கலாம்? நீங்க டெய்லி இயேசுவை தரிசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களோட வாழ்க்கையில பெரிய மாறுதல் வரும். பைபிள்ல ஒரு முறை இயேசுவை தரிசித்தவர்களுடைய வாழ்க்கையிலேயே பயங்கர மாற்றம், பயங்கர மாற்றங்கள் உருவானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிக்கடி நாம் இயேசுவை தரிசிப்போமானால் நம்முடைய ஜீவி எப்படியாய் மாறும். இந்த உபவாச ஜபத்தில், முதல் உபவாச ஆராதனையில நமக்கு ஒரு ஆசை பெருகட்டும். ஆண்டவரே, இந்த உபவாச ஜபம் என்னை இயேசுவை தரிசிக்கிற ஒரு ஜப வீரனாய், வீராங்கனையாய் என்னை மாற்றட்டும். அப்படி ஒரு கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. அதிகாலையில் இருட்டோட நான் எழும்பணும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார். காலையில் 4 மணிக்கு, வெயிலோ மழையோ குளிரோ, நான் வளர்ந்த அந்த ஸ்தாபனத்தில் 4 மணிக்கு ஸ்தோத்திர ஜபம் நடக்கும். 2 பாட்டு பாடுவாங்க, ட்ரம் அடிச்சு பாடின பிறகு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. காலையில் கர்த்தரை தேடுவாங்க. ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அந்த ஊழியக்காரரு நல்ல பிரசங்கியார், வல்லமையா பிரசங்கிப்பார். ஆனா அவர் அன்னைக்கு ஜபத்துக்கு போல, ஜபத்துக்கு போகாம நல்லா தூங்கிட்டார். தூங்கும்போது ஒரு சொப்பனம், சொப்பனத்தை பார்த்து பயந்து எழும்பி உட்காந்துக்கிட்டார். ஒரு கெட்ட கனவு. அவர் எழும்பி, ஐயோ இன்னைக்கு நம்ம ஜபத்துக்கு போகல, அதனால தான் தூங்கிட்டோம், பிசாசு சொப்பனத்தால் நம்ம ஆட்கொள்ள பார்க்குறான்னு சொல்லிட்டு அவர் தன்னை ரூமை திறந்துக்கிட்டு அப்படி கண்ணை கசக்கிட்டு ரோடை பார்த்தார். ரோடை பார்த்தா 2 நாய் அவரை பார்த்து குறைக்குது, குறைக்குது. என்னடா இது? தூக்கத்தில் பயமுறுத்துகிற சொப்பனம். வெளியே வந்து பார்த்தா யார் இப்ப நம்மகிட்ட பேசுறா? நாய் குறைக்குது. இந்த நாய் குறைக்கிறது இவருக்கு உள்ள இருந்து ஒருத்தர் மொழிபெயர்த்து சொல்ற மாதிரி இருந்துச்சான். என்ன தெரியுமா? சிருஷ்டிகளில் பிரதானமானவனே, நான் கர்த்தரை தேடிட்டேன், நீ கர்த்தரை தேடினியா? நான் கர்த்தரை தேடிட்டேன், நீ கர்த்தரை தேடினாயா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்பதான் அவர் இது பழைய ஒரு பாட்டு, அந்த பாட்டை எல்லா நாளும் பாட ஆரம்பிச்சிட்டார். ஏன் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளும் முதல்ல யாரை தேடுதான்? சத்தமா சொல்லுங்களேன். நம்ம ஊர் காக்காவானாலும் சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம், குருவி ஆனாலும் சரி, வானம்பாடி ஆனாலும் சரி, குயிலானாலும் சரி, அதிகாலையில பரமனை பாடி மகிழுது. ஆனா மனுஷன் மட்டும் என்ன செய்யறான்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். தூக்கத்தை விரும்புகிறோம். தூக்கம் கந்தையை என்ன செய்யுமா? உடுத்து வைக்குமா? தூக்கம் தரித்திரத்தை கொண்டு வருமா? ஐயா, இயேசுவை தேடுகிற கிருபை கேட்போம். அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியா திருப்பேனோ. அகில அல்லும் பகலும் நீதியமா, எல்லும் பகலும் நீதியமா, அன்பே உம்மையே துதித்திடுவே, தோத்திர துதி பாத்திரா உம்மை
ஸ்தோத்தி. நல்ல கரங்கள் உற்சாகமை தட்டி உம்மை என்றோ என்றோ துதித்திடுவேன். ஒரு விசி கூட அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை. ஆமென். அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் அன்பே உம்மையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோ இந்த பாட்டு எப்ப பார்த்தாலும் அவர் பாடிட்டே இருப்பார். நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த பாட்டையே பாடுறீங்களே, எப்ப பாடுறீங்களே? அப்பதான் இந்த சம்பவத்தை எனக்கு அவர் சொன்னார். ஒரு அருமையான பரிசுத்தவான். அந்த நாள்ல இருந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் காலையில 4 மணி ஜெபத்தை அவர் மிஸ் பண்ணதே கிடையாது. நான் தாழ்மையாய் சொல்லி பார்க்கிறேன், நீங்க காலையில தேடி பாருங்க. சிஸ்டர் சாராள் நவரஜ் அவர்கள் காலை நேரம் இந்த ஜெப தியானம் அந்த பாட்டில் அழகா பாடுவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை இந்த ஊழியத்துக்கு அழைத்தார், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை நடத்துவார். நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? காலையில என் கர்த்தரை நான் தேடணும். காலையில நான் கர்த்தரை தேடணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க அதிகாலையில தேடி பாருங்க, உங்க வறட்சி மாறும், உங்க சுபாவம் மாறும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இயேசுவின் சுபாவத்துக்கு சொந்தக்காரராய் மாறுவீங்க. அந்த கிருபை நமக்கு வேணும். நான் முன்பே சொன்னது போல, நாம் இயேசுவை போல மாறாவிட்டால் எக்காலம் தொனிக்கு இயேசு வருவார், நாம போக முடியாது. அப்ப காலை ஜெபம் உங்களை என்னையும் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக்குகிற ஜெபம். யார் எங்க ஆயத்தமாக்குதா? அப்போ நம்ம ஜெபம் வேணுமா வேண்டாமா? எப்ப ஜெபிக்கணும்? அதிகாலையிலன்னா நீங்க எழும்புற நேரம் இல்லை. மெட்ராஸ்காரங்களை போய் கேட்டீங்கன்னா 7 மணிக்கு தான் எழும்புவான். எப்பப்போ எழும்புன? காலைல 7 மணிக்கு எழுப்பிட்டேன் பாஸ்டர். பாம்பேக்காரங்க போய் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் எழும்புறான், 11 மணிக்கு எழும்புறான். ஒரு நாள் ஒரு விசுவாசி வீட்டுக்கு போறேன், அந்த அம்மா அப்பதான் பிரஷ் வச்சு தைக்குது. மத்தியானம் 3 மணி. என்ன இப்ப பல் தேய்க்கிறீங்க? என்ன எங்க பாஸ்டர்? ராத்திரி எல்லாம் முழிச்சிருக்கிறோம், படுக்கைக்கு போறதே காலையில தான் பாஸ்டர், அதனால இப்பதான் எழும்புனேன். எப்படி ஆசீர்வாதம் வரும் தெரியல. உலகம் வேற வழியா இருக்கலாம், உலகம் வேற மாதிரி இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க ராத்திரி எல்லாம் முழிச்சிருக்கலாம். உனக்கு இல்ல, உனக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. தேவனுடைய ஜனத்திற்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. நம்ம தூங்குறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, எழும்புறதற்கு ஒரு நேரம் இருக்கு. நம்முடைய இயேசுவே பாவம் இல்லாத இயேசு, பரிசுத்தரான இயேசு. அவர் ஜெபிக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் இயேசு ஜெபிக்கணும்னு தேவை எதுவும் உண்டா? பேச மாட்டேங்கிறீங்களே. அவர் ஜெபிக்கணும்னு அவசியமே இல்லை, எல்லா வல்லமையும் அவரால் நிரம்பி இருக்கு. ஆனாலும் அவருடைய ஆசை என்ன தெரியுமா? என் பிதா கிட்ட போய் நான் பேசணும். என் சீசர்கிட்ட பேசுறதை விட, எனக்கு அன்பானவரிடத்தை பேசுறதை விட, நான் போய் என் தேவனிடத்துல பேசணும். நான் அவருடைய முகத்தை காணணும், அவருடைய சாயல் எனக்குள்ள உருவாகணும், நான் என் பிதாவை போல மாறணும். எத்தனை பேர் உண்மையாய் இந்த அதிகாலை ஜெபத்தை விரும்புகிறோம்? அப்படிப்பட்டவங்க மட்டும் எனக்கு ஒரு அதிகாலை ஜெபத்தை பண்ணுகிற ஒரு ஆவி, நான் இயேசுவின் முகத்தை தரிசிக்கிற ஒரு ஆவி எனக்கு வேணும் பாஸ்டர், எனக்கு வந்த ஜெபாவி வேணும்னு சொல்றவங்க மட்டும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி உட வலது கரத்தை உயர்த்துவீங்களா? உட வலது கரத்தை உயர்த்துவீங்களா? நீங்க வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, நான் தூக்கத்தை ஜெயித்து ஆண்டவரே பிதாவை தரிசிக்கிறேன், இயேசுவை தரிசிக்கிறேன், அவருடைய சாயலை பெற்றுக்கொள்கிறேன், அவருடைய சாயலாய் மாறுகிறேன். அந்த ஜெபாவியை இந்த முதல் நாள் கூட்டத்தில் எனக்கு ஆண்டவர் தரணும், எனக்கு ஆண்டவர் தரணும், எனக்கு கர்த்தர் தரணும். அதை நான் விரும்புகிறேன். இயேசுவே ஆவியை ஊற்றும். எத்தனை பேர் கேட்க போறீங்க?
எத்தனை பேர் கேட்க போறீங்க? பிதாவை தரிசித்து பிதாவோடு பேசி பிதாவின் தற்சொரூபமாய் பிதாவினுடைய மகிமைக்கு சொந்தக்காரராய் பிதாவை போல இயேசு மாறினது சத்தியமானால் ஆண்டவரே நானும் அதிகாலையில எழும்பி இருட்டோட எழும்பி இயேசுவை கண்டடையத்தக்கதான ஒரு ஜெபம் செய்ய, இயேசுவை காண்கிற ஒரு ஜெபம் செய்ய, இயேசுவை தரிசிக்கிற ஒரு ஜெபம் செய்ய அந்த ஆவி எனக்கு தாரும் அப்பா. கண்ணீரோட கேளுங்க, கண்ணீரோட கேளுங்க. என் முகம் உம்மை போல மாறணும், சூரியனை போல பிரகாசிக்கணும். உம்முடைய மகிமையை நான் காண்பேனானால், ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் காண்பேனானால் என் முகம் மாறுமே, என் சாயல் மாறுமே, இயேசுவை போல நான் மாறுவேனே. அந்த ஆவியை கர்த்தர் ஊற்றுவீராக. கண்ணீரோடு ஜபிக்கிற ஆண்டவரே எங்க பிள்ளைகள் மேல், இந்த ஜனத்தின் மேல் இருட்டோடு எழும்புகிற அதிகாலையில் எழும்புகிற இயேசுவை தரிசித்து ஜபிக்கிற ஆவியை ஊற்றுங்கப்பா, ஆவியை ஊற்றுங்கப்பா, அபிஷேகத்தை தாங்கப்பா, அந்த கிருபையை தாங்கப்பா. என்னை ஆனந்த தைலத்தா அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஒரு அபிஷேகம் இறங்க போது உங்களை கர்த்தர் ஜெபிக்கிறவங்களா மாற்ற போகிறா. அது சாதாரண ஜெபம் இல்லை. இதுவரைக்கும் நம்ம ஜெபிச்சோம், ஆனா நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இயேசுவை காண்கிற ஜெபம், இயேசுவை தரிசிக்கிற ஜெபம், தரிசனங்களை காண்கிற ஜெபம், கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை உங்கள் அநேகரில கர்த்தர் ஊற்ற வந்திருக்கிறார். அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோமாக, அந்த ஆவியை கர்த்தரிடத்தில் கேட்போமாக. பிதாவே முகத்தை இயேசு தரிசித்தது போல, பிதாவோடு இயேசு பேசினது போல நான் இயேசுவோடு பேசணும், இயேசுவோடு பேசணும், இயேசுவின் முகத்தை காணணும். அப்படிப்பட்ட அதிகாலை ஜெபத்தை என்னிலே ஊற்றிவிடும் ஆண்டவரே. ஐயா ஐயா, உம்மை கண்டவன் விட்டு ஓடுவானோ, உம்மை கண்டவன் பின்வாங்கி போக மாட்டானே, உம்மை கண்டவன் ஆண்டவரே இந்த உலகத்துக்குள்ள போக மாட்டானே. உம்மை கண்கிற ஆண்டவர் அந்த ஜெபாவி இப்பொழுதே இறங்கி வருவதாக. சோம்பலின் ஆவியே, அசதியின் ஆவியே, ஓ எங்க குடும்பங்களை விட்டு வெளியேறு, வெளியேறு. ஒரு ஜெபாவி உண்டாகட்டும், அதிகாலை ஜெபாவி உண்டாகட்டும், அதிகாலை ஜெபாவி எங்க குடும்பங்களை உண்டாகட்டும், எங்க சபையில உருவாக்கப்படுவதாக. Jesus. Jesus. அப்போ அதிகாலை ஜெபம் இயேசுவை காண செய்யும். ஒரு இஸ்ரவேலன் காலையில் எழும்பி கூடாரத்துட்டு வெளியே வந்து அவன் கண்ணை கசடி கீழே பார்த்தா பனி இருக்கும். அந்த பனி நீங்கின போது அதுக்குள்ள மண்ணா இருக்கும். ஒரு இஸ்ரவேலன் ஒண்ணு வானத்தை பார்ப்பான், ஆசரிப்பு கூடாரத்தை பார்ப்பான். மேல மேகம் தங்கி இருக்கா, எழுப்பிட்டான். மேகம் தங்கி இருந்தா சந்தோஷம், இன்னைக்கு பிரயாணம் இல்லை. அடுத்து கீழே பார்ப்பான். முதல்ல உன்னதமான தேவனை நோக்கி பாருங்க, அதற்கு பிறகு உங்கள் பூமிக்குரிய எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வந்துடும், உங்களை தேடி வந்துடும். அந்த கிருபை கர்த்தர் நமக்கு ஊற்றி இருக்கிறபடினால கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்பர் 2, இயேசு அதிகாலையில மட்டும் ஜெபிக்கல. Not only early morning prayer, Jesus heard a personal prayer. தனியாய் ஜெபித்தார். வாசிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம்.
தனித்து ஜெபம் பண்ண எங்க போனாரா? மலையின் மேல ஏறினார். என்னாச்சு? வாசிங்க. அவங்க ஏன் படிக்கிற நிப்பாட்டிட்டீங்க? சரியா ஃபுல்லா படிச்சு முடிங்க பார்க்கலாம். யாராலும் ஒருத்தர் சத்தமா வாசிக்க. சோத்திரம். சும்மா உட்கார்ந்து இருந்தாரா? அதுலயே வார்த்தை மென்ஷன் பண்ணிருக்கு, ஜெபம் பண்ண. இப்ப கூட பாருங்க, நல்ல சீசன் யோவான் இருக்கிறார், தோமா இருக்கிறார், பர்தலேமி இருக்கிறார், இல்ல அன்பான சீசர்கள். என்ன இயேசுவின் மேல அவ்வளவு அன்பு. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் களைப்பா இருக்கிறார். 12 பேரும் போயிட்டான் இயேசுநாதருக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு. இயேசு களைப்பாய் இருக்கிறார். இருக்க அந்த வசனம் 4ஆம் அதிகாரம். எப்படி இருந்தாரா? பிரயாணத்தினாலே இளைப்பு, களைப்பு, டயர்ட். இங்கிலீஷ்ல அப்படிதான் இருக்கு, வெரி டயர்ட். ரொம்ப களைப்பா இருக்கார். களைப்பா இருக்கிற மனுஷனுக்கு, பிரயாணம் பண்ணி களைப்பா வர மனுஷனுக்கு முதல்ல என்ன வேணும்? என்ன கொடுப்பீங்க நீங்க? உண்மையாவா? உண்மையாவா? உங்க வீட்டில் உங்களோட சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் தூரமா போயிட்டு மதுரைக்கு போயிட்டு பிரயாணம் பண்ணி வெயிலில் களைப்பா வராங்க. வந்த உடனே சாப்பாடு கொடுப்பீங்களா, தண்ணி கொடுப்பீங்களா? குலசேகரத்தில் இருக்கிறவங்க என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லுங்களேன். தண்ணி தானா? சிஸ்டர் கொஞ்சம் டவுட் வந்துட்டு, அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு இருக்கிற வெளிச்சம் யாருக்கு இல்லை தெரியுமா? சீஷர்களுக்கு இல்லை. இயேசுவோடு கூடவே நடந்த சீஷர்கள். அதுக்கு கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு போஜனம் கொள்வதற்கு 12 பேர் போயிட்டான். இவர் 2 சப்பாத்தி சாப்பிடுவாரா தெரியல. இது 2 சப்பாத்தி சாப்பிட, 2 குப்பூஸ் சாப்பிடுறதுக்கு 12 பேர் போயிட்டான். அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. இவன் செஞ்ச தப்பை விட்டுட்டு அடுத்து சந்தேகத்தின் ஆவி வருது. இந்த ஸ்திரீ இவளுக்கு கொடுத்திருப்பாரோ, இந்த ஸ்திரீ இவளுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் இயேசு பார்த்தார், இவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு ஜெபிச்சா சரிப்பட்டு வராது. ஏற்கனவே ஜெபம் பண்ண சொன்னா இவங்கெல்லாம் யாரு? தூங்குற ஆட்கள். ஜெபம் பண்ண சொன்னா நல்லா தூங்குற ஆட்கள். இவனை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா நம்ம ஊழியத்தை சரியா செய்ய முடியாது நினைச்சாரு. என்ன தெரியல. நீங்களாம் மறுகரைக்கு போங்க, நீங்களாம் அக்கறைக்கு போங்க. அவங்கள போகும்படி துரிதப்படுத்தினார். என்ன செய்தாரா? சீக்கிரம் சீக்கிரம் ரெடி ஆகும், ஏறிட்டீங்களா? ரைட், போ, கோ. ஜோம் பண்ணிட்டு சாயங்காலம் வரை ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார். அவங்க எப்ப புறப்பட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை மத்தியானம் புறப்பட்டாங்களா என்ன தெரியல. மத்தியானத்திலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இயேசு சுவாமி தனிமையாய் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். நான் முன்பே சொன்ன மாதிரி ஜெபங்கிறது தேவனோட பேசுகிறது, தேவனோட பேசுகிற அனுபவம். அப்போ இயேசுவுக்கு இந்த உலகத்துல ஊழியத்தை விட நான் அப்படி ஃபீல் பண்றேன், பெரிய அற்புத அடையாளங்களை செய்யறதை விட இயேசுநாதருக்கு ரொம்ப இஷ்டம் என்னன்னா, ஆண்டவரோட பிதாவோட பேசுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. நமக்கு எப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓடணும் ஓடணும். இந்த நாய் பாருங்க, பட்டி மெதுவா நடந்து போறதை பார்த்துருக்கீங்களா? நடக்கவே நடக்காது, ஓடும். ஏன்னு கேட்டா நாய்க்கு வேலையும் இல்லை, ரெஸ்டும் இல்லை, அது ஓடிக்கிட்டே இருக்கு. எங்கேயா ஓடுறேன்னு கேட்டு பாருங்க. சும்மா தான் பாஸ்டர், சும்மா தான். நான் பாம்பேல ஊழியம் செய்யும்போது இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்டம் கூட்டம், ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்டம், பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டம். அங்க பாத்ரூம் போனாலும் கியூல நின்று தான் போனோம். எங்க போனாலும் கூட்டம். ஆனா சர்ச்செல்லாம் காலியா இருக்கும். இந்த ரயில்வே இந்த ஓவர் பிரிட்ஜ் மேல நின்றுட்டு அழுவேன், ஆண்டவரே ட்ரெயின் எல்லாம் கூட்டம் நிரம்புது, பஸ் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் கூட்டம், எங்க பார்த்தாலும் ஜனக்கூட்டம், ஆலயங்கள் காலியா இருக்கு ஆண்டவரே. ஓடுகிறான் ஓடுகிறான், பிரயாசப்படுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு மனுஷன் அப்படிதான், ஓடி 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 என்னையா சம்பாதிச்சு வச்சிருக்கேன்னா ஒன்னும் இல்லை பாஸ்டர்,
ஒண்ணு இல்லை, கொஞ்சம் தேவனோட பேசுங்க, தனி ஜெபத்தை கட்டி எழுப்புங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறாராம். நான் பாபேலை கட்ட வரல. எருசலேம் என்றால் சமாதானம், பூரண சமாதானம். ஒரு சமாதானம் உள்ள ஜீவியத்தை கட்டி எழுப்போம். அது எதனால வரும்னா தெய்வத்தோட பேசுறதுனால மட்டும்தான், ஆண்டவரோட பேசுறதுனால மட்டும்தான், ஜெபத்தினால மட்டும்தான் சமாதானம் உள்ள ஜீவியம் நமக்குள்ள உண்டாகும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு தனி ஜெபம் நமக்கு தேவை. எனக்கு இன்னொரு ஆசை, ஆண்டவரே ஏன் இவங்களெல்லாம் துரத்திட்டு நீங்க மட்டும் தனியா ஜெபம் பண்ணீங்க? சீஷர்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணா அவங்க கூட நல்லா ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா ஆண்டவரே? எனக்கு ஒரு ஆசை. ஆனா இயேசுக்கு தெரியும், சும்மா இருக்க மாட்டாயா. பேதுருவை விட்டா எவ்வளவு நேரம் ஆண்டவரே, எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறீங்க, போவோம் அப்படின்னுவான். தோமாவை கேட்டா அடுத்த ஊருக்கு போவோம் ஆண்டவரே அப்படின்னுவான். இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் விட்டு விலகி, இந்த தடைகள் எல்லாம் விட்டு நீங்கி, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர் தனியே போய் ஜெபித்தார், தனிமையில் ஜெபித்தார். மீண்டுமாய் அந்த வசனம் படிக்கலாமா? மேத்யூ 14:23. கர்த்தர் ஸ்தோத்திரம். லோன்லினஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆசிரியர் கூடாரத்தில் நான் சாயங்காலம் அந்த ஆசிரியர் கூடார வரைபடம் போட்டுதான் உங்களோட பேச நான் விரும்புகிறேன். மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் உடன்படிக்கை பெட்டி, கேருபீன்கள், தேவன் பேசுற இடம் அங்கதான். இதுல பிரதான ஆசாரியன் ஒருத்தர் மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல போக முடியும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல போனா அங்கே யாரு, அவனுக்கு இருக்கிற அனுபவம் என்னன்னா, ஆசாரியனே, பிரதான ஆசாரியனாக ஆரோனே, நீங்க மகா பரிசுத்த ஸ்தலம் போனீங்களே, உங்க அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டா, நான் மகா பரிசுத்த ஸ்தலம் போனேன், கையில ரத்தத்தோடும் தூப கலசத்தோடும் போனேன், அங்கே என் தேவனை தவிர வேற யாரும் இல்லை. மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம் என்ன தெரியுமா? alone with God. நானும் என் தேவனும், நான் என் தேவனோடு கூட, நான் என் தெய்வத்தோடு கூட. இந்த ஜெபம் நமக்கு அப்படி வரணும். நான் லாசரையா ஜீவியத்தில் பார்த்திருக்கிறேன். எனக்கு மத்தியானம் கூட்டம் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு கட்டில என்ன படுக்க வச்சுட்டு பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அவர் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுவார். நான் முடிச்சு பார்த்தா அவ்வளவு வயசான பரிசுத்தவான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். நான் உண்ட மயக்கத்தில் படுத்துட்டு கிடப்பேன். இதுதான் பரிசுத்தவான்களுக்கும் பாவிகளுக்கும் உள்ள வித்தியாசம். பரிசுத்தவான்கள் தங்களுக்கு கொஞ்ச நேரம் கிடைச்சா கூட என்ன செய்வாங்கன்னா, யார்கிட்ட போய் பேசுவாங்க? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், ஆண்டவரோட பேசுவாங்க. அதனாலதான் சங்கீதத்தில் விதமா எழுதப்பட்டிருக்கிறது, இதற்காக சமயம் கிடைக்கும் நேரத்தில் எல்லாம் அவன் கர்த்தரை நோக்கி என்ன செய்வானாம்? விண்ணப்பம் செய்வான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம், அவனுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவன் எங்க போகிறானாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 32ஆம் சங்கீதம் 6வது வசனம். பக்தி உள்ளவன் எவனும், ஆமா, எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் சகாயம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, அப்பெல்லாம் போய் கர்த்தரோட பேசணும், தெய்வத்தோட பேசணும். எத்தனை பேர் ஆசிக்கிறீங்க? சாப்பாடு வேலை முடிஞ்சிட்டுன்னு இல்லாத வேலையை இழுத்து போட்டுக்கிடாதீங்க. கொஞ்ச நேரம் நான் கர்த்தரோட பேச போறேன், கொஞ்ச நேரம் நான் தெய்வத்தோட பேச போறேன். என் மூத்த பையனை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டேன். ஃபர்ஸ்ட் அவன் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா, தண்ணியிலிருந்து எடுத்த மீனை மாதிரி துடிக்கிறான். பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வந்த உடனே துடிக்கிறான். நான் விட்டுட்டு வந்துட்டேன், ஸ்கூலுக்கு தானே போயிருக்கிறான். கொஞ்ச நேரம் என் இருதயம் கலங்கிட்டு, ஆண்டவரே, இந்த குழந்தை தண்ணியிலிருந்து எடுத்த மீனை போல கதறி துடிக்கிறானே, பள்ளிக்கூடத்தில் அழுறானே, என் துக்கம் தாங்க முடியல. நான் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுதேன். ஆண்டவரே, இந்த நாட்கள் அவனுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறணும், அவன் அறியணும். அவனுடைய துக்கத்தை பார்த்து பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்கிறான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் ஜெபித்தேன். அப்புறம் வர வர பழகிட்டான். இப்போ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போன பிறகு ஜெபம் பண்ணுற பழக்கமே இல்லை. அதுங்க அழுகும் போது மட்டும்தான் ஜெபித்தோம். நல்ல தாய்மார், நல்ல பெற்றோர். பிள்ளைகளை விட்டுட்டோம், போயிட்டு பள்ளிக்கூடத்துக்கு பார்த்துக்கலான்னுறாதீங்க. பின்னால் இருந்து பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஸ்கூல்ல விட்டுட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு பிறகு 10 நிமிஷம் ஒரு முழங்கால் போட்டு, ஆண்டவரே என் பிள்ளையோடு கூட போகிற பிரயாணம் பண்ற எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க, ஞானவானாய் மாற்றுங்க, உலகத்தின் தீட்டுகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. காலேஜுக்கு பிள்ளை போயிட்டாளா, பிள்ளைங்க போயிட்டாங்களா, என் பிள்ளை காலேஜ் படிக்கிறான்னு பெருமையா பேசாதீங்க. கல்லூரியில தான் சகல கேடுகளும் இருக்கு. அந்த பிள்ளைகளுக்காக பெற்றோரே நீங்க ஜெபம் பண்ணுங்க, பிதாவினிடத்துல பேசுங்க. ஒரு மத்தியான நேரத்துல கர்த்தரோட பேசி பாருங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டியாய் பூமியில கொண்டு வருவா. என் பையனை தர்மபுரியில காலேஜில் கொண்டு போய் சேர்த்தேன். காலேஜ் அட்மாஸ்பியர்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. திடீர்னு வெளியே வரும்போது ஒரு வாட்ச்மேன் என்னை பார்த்து சொன்னார், ஐயா திருநெல்வேலியிலலாம் எல்லாமே இங்கே கொண்டு வந்து சேர்த்தீங்க. அந்த காலேஜினுடைய டைரக்டர் வந்து என்னுடைய நண்பருக்கு நண்பர், அதனால நான் அவனை அங்கே கொண்டு போய் சேர்த்தேன். நல்ல காலேஜ் தான். பையங்க நிறைய கஞ்சா நடமாடுதியா, கஞ்சா நடமாடுதியா. அவனை உள்ள விட்டுட்டு வெளியே வந்துட்டு திரும்ப என் பையனை கூப்பிட்டு நான் பேசினேன். தம்பி, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் விதமாய் ஒரு வசனம் இருக்கு, கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவருடைய சித்தத்தை செய்வான். நீ கர்த்தருக்கு பிரியமானவனா இருந்தா இந்த காலேஜ் உனக்கு பாபிலோனா இருந்தாலும் நீ தேவ சித்தம் செய்யலாம். இங்க கஞ்சா உண்டு, சிகரெட் உண்டு, விபச்சாரம் உண்டு. நாங்கள் காலேஜில் உங்களை சேர்த்துட்டதுனால என் பிள்ளை படிக்கிறான்னு சொல்ல மாட்டேன். உன்னை சுத்தவானாய் காத்துக்கிட்டு வெளியே வா, உன்னை சுத்தவானாய் காத்துக்கிட்டு வெளியே வா, அப்பா உனக்காக ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்தேன். தேவனுடைய பெரிய கிருபையினால என் பையன் PhD பண்ணிட்டு இருக்கிறான். BE முடிச்சிட்டான், ME முடிச்சிட்டான், PhD முடிக்க போறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் இதை சொல்றது தெரியுமா? நம்ம பிள்ளைகளை சேர்த்துட்டோம், என் கடமை முடிச்சிட்டு விட்டுறாதீங்க ப்ளீஸ். அப்போ ஹர் ஆர் ஹிம் இன் யுவர் பிரேயர். உங்க ஜெபத்துல மத்தியான நேரத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருமா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தர்ட்ட பேசுவோம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தர்ட்ட பேசுவோம். மத்தியானத்துல தனிமையில தெய்வத்தோட பேசக்கூடிய அந்த கிருபையை இயேசு சுவாமி, சீசர்கள் நல்லவங்க தான், அருமையான சீசர்கள், அன்பான சீசர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை நேசிக்கிற சீசர்கள், இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்கிற அப்படிப்பட்ட சீசர்கள். அவங்களெல்லாம் விட்டுட்டார். எனக்கு இவங்களை விட என் பிதா கிட்ட நான் பேசணும். நான் நினைக்கிறேன் இந்த சீசர்களுக்காகவே அவர் ஜெபம் பண்ணி இருப்பார் நினைக்கிறேன். ஆண்டவரே என் பிள்ளைகளெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன், படகுல ஏற்றி அனுப்பிட்டேன், நீங்க காத்துக்கிடுங்க ஆண்டவரே. திடீர்னு பார்த்தா பயங்கர காற்றடிக்குது, கடல் கொந்தளிக்குது. இயேசு அவருக்கு உதவி செய்ய கடல் மேல நடந்து வந்தாரா? நான் நினைக்கிறேன் கொஞ்சம் முன்னாடி ஜெபித்தார், ஜெபித்த இயேசு இப்ப கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். கடலிலே கொந்தளிக்க தத்தளிக்கிறவர்களுக்கு விடுதலை தரும்படியாய் அவர் ஜெபம் மட்டும் பண்ணல, உதவி செய்ய இறங்கி வந்தார். எனக்கு அருமையானவர்களே, எத்தனை பேர் மத்தியான நேரத்தில், சாயங்கால நேரத்தில் நான் ஜெபிக்க விரும்புறேன். தனிமையில குடும்ப ஜெபம்னு ஒன்று இருக்கு, அது இல்லை. அது இல்லாம தனி ஜெபம்னு ஒன்று இருக்கு. அந்த தனி ஜெபத்தில் பிதாவோட பேசணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? பாஸ்டர் எல்லாம் நல்லா தான் இருக்கு பாஸ்டர், எங்க வருது பாஸ்டர்? அப்படியா? இல்லை, இன்னிலிருந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுங்க. முதல்ல நீங்க ஒரு 1/4 மணி நேரம் எடுங்க. ரெண்டாவது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுங்க. அவரும் பார்த்தீங்கன்னா பழகிடுவீங்க. உங்களால மத்தியானத்துல தனிமையா இருக்கும்போது ஜெபிக்காம உங்களால் இருக்கவே முடியாது. நீ எந்த ஊருக்கு போறதை விரும்ப மாட்டீங்க. ஏன்னா அந்த ஊரை காட்டிலும் உன்னோட கூட பேசுகிற பிதா எவ்வளவோ அதிசயமானவர், அற்புதமானவர், மேன்மையானவர். ஆமா, கர்த்தருடைய தயவுனால எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கிறேன். ஆனா ஒரு இடத்துலயே நான் சுத்தி பார்க்க போனதே இல்லை. எனக்கு என்னை குறித்த அந்த நாட்டில் என்னை ஊழியத்துக்கு அழைத்த ஊழியக்காரருடைய சாட்சி அதுதான். என்னையா அந்த மனுஷன் அடைச்ச ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறார். எங்கேயாவது சுத்தி பார்ப்போம், வர ஊழியக்காரில் அங்க கூட்டு போங்க இங்க கூட்டு போங்கன்னு சொல்லுவாங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறார். எனக்கு இருக்கிற சாட்சி அதுதான். ஆண்டவரே எதுக்காக இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தீர்?
அதை மட்டும் நிறைவேற்றுங்க ஆண்டவரே, அதை மட்டும் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அதை செய்து முடிச்சா எனக்கு போதும் ஆண்டவரே, என்னை கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. இதுதான் என்ன ஜெபம். நமக்குள்ள தனி ஜெபம் வேணும் ஐயா. பிரதர், சிஸ்டர், we need a personal prayer. உங்களுக்கு எனக்கும் தனி ஜெபம் வேணும். எத்தனை பேர் விரும்புகிறோம்? நான் கூட இயேசுவை போல யாக்கோபை போல தனித்து ஜெபிக்க விரும்புகிற, தனிமையா ஜெபிக்கிறவங்க தான், தனி ஜெபம் செய்யறவங்க தான் எல்லா போராட்டத்தை ஜெயிக்க முடியும், எல்லா பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும், எல்லா வல்லமைகளை ஜெயிக்க முடியும். நான் ஜெயிக்கிறவனாய் மாறணும் ஆண்டவரே, நான் ஜெயிக்கிறவனாய் மாறணும் ஆண்டவரே. காற்றை ஜெயிக்க முடியும், கடலை ஜெயிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெயாலியாய் மாறுவதற்கு, என்னோடு போராடுகிற எல்லா போராட்டங்களை நான் ஜெயிப்பதற்கு ஆண்டவரே எனக்கு ஒரு தனி ஜெபத்தின் ஆவியை தாரும். இயேசுவோடு பேசுகிற அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்கலாம்? எத்தனை பேர் கேட்கலாம்? அப்படியே கைகளை உயர்த்தி, அந்த ஜெபாவினால் என்ன நிரப்பும் ஆண்டவரே, ஜெபாவி எனக்குள்ள ஊற்றும் ஆண்டவரே, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி எனக்குள்ள ஊற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே. போதாது, வாய் தரங்க, வாய் தரங்க. கர்த்தர்ட்ட கேளுங்க. தங்கச்சி, வாலிப தங்கச்சி கேளுங்க. ஜெபிக்கிற மனுஷியா நீ மாறுவாயாக, ஜெபிக்கிற மனுஷியா நீ மாறுவாயாக. வாலிப தம்பி கர்த்தர்ட்ட கேளு, எனக்கு ஒரு ஜெபாவியை தாங்க. வேலை இல்லைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறவனா என்ன மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு சம்பளம் இல்லைனாலும் பரவாயில்ல, உம்மோட பேசுகிறவனா என்ன மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்கிற உறவுல கட்டப்படணும் ஆண்டவரே. உமக்கு எனக்கு அந்த உறவு பிரிய கூடாது ஆண்டவரே. ஜெபத்தினால என்னோட தேவத்தோடு நான் ஐக்கியப்படணுமே, கிட்டி சேரணுமே. இறங்கும், 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 இறங்கும். முழங்கால்கள் முடங்கனுமே, முழங்கால்கள் முடங்கனுமே, கண்கள் எல்லாம் குலமாகலும், என் கண்கள் எல்லாம் குலமாகலும். கைகளை உயர்த்தி ஜெபாவி ஊற்றுமை. நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை கேட்கலாமா? என் மேல் ஜெபாவி என் முழங்கால் அடங்கியா, என் கண்கள் குலமாக ஆண்டவரே. எனக்கு அப்படி ஒரு ஜெபாவியை தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஜெபாவினால் என்ன நிரப்புங்க ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மையாய் வாஞ்சிக்கிறீங்க? தனிமையில நான் இயேசுவோடு பேசணும், இயேசுவோடு பேசணும். எனக்கு இயேசுவுக்கு ஒரு நல்ல உறவு, நல்ல உறவு இருக்கணும். ஐயா ஐயா, இந்த முதல் நாள் இல்லையே, அப்படிப்பட்ட ஒரு ஜெபாவி எனக்கு ஊற்றிடுவீங்கப்பா. அப்படியே ரெண்டு கையை உயர்த்தி கர்த்தரை கேட்கலாமா? முழங்கால்கள் முடங்கனுமே, முழங்கால்கள் முடங்கனுமே, கண்கள் எல்லாம் குலமாகணும், என் கண்கள். உண்மையான ஒரு ஜெபம், தனி ஜெபத்தை விரும்புறவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி கண்ணீரோடு கேட்கலாமா? ஜெபாவி ஊற்றுமை, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, என் மேலே ஜெபாவி ஊற்றுமை. ஒரு விஷயம் கூட கண்ணீரோடு கேட்கலாமா? ஜெபாவி ஊற்றுமை. கரங்களை உயர்த்தி எனக்கு அப்படி ஒரு ஜெபவாவி வேணும்னு சொல்றேன். எங்க ஜனத்தின் மேல ஆண்டவரே ஒரு ஜெபவாவி ஊற்றிடுங்க ஆண்டவரே, ஜெபவாவி ஊற்றுங்க. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்களும் மோடு பேசணுமே, நாங்களும் மோடு பேசணுமே, அப்படி பாரத்தை சுமக்கணுமே. ஊற்று ஆண்டவரே,
ஊற்றும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை அநேகரை தொட ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் அநேகரை தொட ஆரம்பிக்கிறது. ஒரு ஜெப ஆவி உங்கள் மேல் என் மேல ஊற்றப்பட போகிறது. கண்ணீரோடு கேட்கலாமா? வாஞ்சியோடு கேட்கலாமா? நீ இயேசுவோடு பேசுகிற மகனாய் மகளாய் இருந்தால் சத்துரு உன்னை தொட முடியாது, சாத்தான் உன்னை தொட முடியாது, வியாதி உன்னை தொட முடியாது, பலவீனம் உன்னை தொட முடியாது, மந்திர வல்லமை உன்னை தொட முடியாது. உனக்கு எல்லா இடத்திலும் ஜெயம் 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 ஜெயம். ஏசா உன்னை தொட முடியாது, ஏசா உன்னை தொட முடியாது. ஓ வாக்கு தனி ஜபத்தை கேட்பாயாக. சிபாரா பலனா கரதர பௌத்ரி பியந்துர பலக்கத்துனமனா சினமந்துர பலகடகதுரி பியந்துர வெலேட பக்கத்துனமனாயிரந்துரே. ஊற்றிடும் 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 எங்கட தெய்வமே. ஜெபாவியை ஊற்றிடும் ஐயா. தனிமையிலே ஜெபிக்கணுமே, தனிமையிலே ஜெபிக்கணுமே, தனியாய் ஜெபிக்கணுமே. ஜீசஸ் ஜீசஸ். விடாதீங்க. அதிகாலையில ஜெபத்தை கேளுங்க. உச்சைக்கு ஜெபிக்கிற ஜெபத்தை கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பிரமாணம் கொடுத்தார். என்ன பிரமாணம் தெரியுமா? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, உபாகமம் 8:10, நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் நம்ம சாப்பிட்ட உடனே, மத்தியானம் சாப்பிட்ட உடனே ஒரு சின்ன உறக்கம். நீ புசித்து திருப்தியா இருக்கும்போது, நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியா இருக்கும்போது நீ என்ன செய்யணுமா? உனக்கு தந்த வீட்டுக்காக, உனக்கு தந்த வாகனத்துக்காக, உனக்கு தந்த நல்ல குடும்பத்திற்காக, உனக்கு தந்த நல்ல பிள்ளைகளுக்காக, உனக்கு தந்த நல்ல சபைக்காக, உனக்கு தந்த நல்ல ஊழியக்காரனுக்காக, இந்த நல்ல கூட்டாய்மைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லணுமா? ஆண்டவரே, எனக்கும் ஒரு நல்ல சாப்பாடு தந்திருக்கிறீங்களே, எனக்கு ஒரு நல்ல வீடு தந்திருக்கீங்களே, எனக்கு ஒரு நல்ல குடும்பம் தந்திருக்கிறீங்களே, எனக்கு ஒரு நல்ல சபை தந்திருக்கிறீங்களே, எனக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீங்களே, எனக்கு ஒரு சுகமான வாழ்க்கையை தந்திருக்கிறீங்களே. யோ ரிபலனா ரிமங்கர கதுடபாரியம் துருபிலான கதுடே. இறங்கிடும் ஆண்டவரே, இறங்கிடும் ஆண்டவரே. அப்படி ஒரு ஜெபாவியை ஊற்றும் ஆண்டவரே. மூன்றாவதாக, அதிகாலையில் மட்டுமல்ல, தனியாய் மாத்திரமல்ல, முழு இரவு ஜெபமும் இயேசு செய்தார். முழு இரவு இயேசு சாமி என்ன செய்தாரா? ஜெபித்தாரா. வாசிக்கலாமா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். அடுத்த வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு 12 ஊழியக்கார ஆர்டைன் பண்ணார். அடுத்த நாள் 12 ஊழியக்கார அபிஷேகம் பண்ணிட்டு அவங்கள அப்போஸ்தலராய் அபிஷேகம் பண்ணினார். அப்போஸ்டல் ஆர்டினேஷன், அப்போஸ்டலிக் ஆர்டினேஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு ஒரு ஊழியம் செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாரா? யாருக்கு ஊழியம்? சீஷர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு ராத்திரி எல்லாம் ஜெபித்தாரா, ராத்திரி எல்லாம் ஜெபித்தாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நமக்கும் கூட முழுகிற ஜெபம்லாம் வேணும். நம்ம சபையில் கூட முழுகிற ஜெபம் வேணும். நடக்குதானே? நடக்கா இல்லையா? பேச மாட்டேங்கிறீங்களே. சென்னையில் திருவெற்றியூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு போனாலே அங்கே ஒரு ஏசிய பெராக்கா ஏசிய சர்ச்னு ஒன்று இருக்கு, அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன் அசம்பிளி. ஒரு அம்மா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அம்மா, அந்த அம்மா யாகம்மாள் அவங்க பேர். அவங்க தான் அங்கே ஊழியம் செய்தாங்க. இப்போ கர்த்தருக்குள்ள நித்திரை அடைச்சிட்டாங்க. அவங்க ஒரு மாசத்துல 3 முழு இரவு ஜெபம் நடத்துறாங்க. ஒன்று அமாவாசை ஜெபம் அப்படின்னு ஒரு ஜெபம் நடத்துறாங்க. ரெண்டாவது பௌர்ணமி ஜெபம்னு ஒன்று நடத்துறாங்க. மூணாவது சபைக்கு ஒரு உபவாச ஜெபத்தை நடத்துறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் அமாவாசை ஜெபத்தில் பிரசங்கிக்க போயிருக்கிறேன். அவங்க கன்வென்ஷன்லாம் போயிருக்கிறேன். அவங்க பையன் பாஸ்டர் குமார் அவர் சொல்லுவார், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை ஜெபத்தில் குறைஞ்சது 500 புதிய ஆத்துமாக்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுவார். எப்படின்னு கேட்பேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, அந்த பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு இது கர்த்தருடைய நேரம்னு சொல்லிட்டு எல்லாரையும் முழங்காலில் விட்டுட்டு அப்படியே அமைதியாக ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பேய்கள்லாம் ஓடி வரும், பேய்கள் ஆடி ஓடி வரும். அப்போ அவர் சொன்னார், கன்வென்ஷன் நடத்தினா கூட எனக்கு புது ஆத்துமாக்கள் இப்படி வராது. ஒரு வால் போஸ்டர் கிடையாது, ஒரு ஹேண்ட்பில்ஸ் கிடையாது. ஒரு முழு ஜெபம் நடத்துகிறேன், 3 முழு ஜெபம் நடத்துகிறேன், 500க்கும் அதிகமான ஆட்கள். அதுக்கப்புறமா அந்த இடத்தெல்லாம் சுற்றி காமிச்சார். ஒரு இடத்துல கோழி பண்ண மாதிரி இருக்கு, கோழிகள். இன்னொரு இடத்துல ஆடு மாடுகள் கட்டி போடுற இடம், ஆடு தனியா மாடு தனியா. இது என்ன பாஸ்டர்னு கேட்டேன். இந்த ஜனங்க இந்துக்கள்ல இருந்து வர்றதுனால வரும்போதே கோழியை காணிக்கையா கொண்டு வராங்க, ஆடு கொண்டு வராங்க, மாடு கொண்டு வராங்க. அதனால என்ன செய்யுது, உடனே விற்க முடியாது இல்லையா, அந்த ஓரமா அதுக்கு ஒரு ஆளை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏரியாவோ பெரிய ஏரியா. கர்த்தர் ஸ்தோத்திரம். யாகம்மாள், நீ யூடியூப்ல கூட போய் பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜெபம். இயேசு ராத்திரியெல்லாம் ஜெபித்தார், ராத்திரியெல்லாம் ஜெபித்தார். ஜெபித்துட்டு சீஷர்களை ஆர்டர் பண்ணார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நமக்கும் கூட நம்முடைய முற்பிதாக்கள்லாம் அப்படி ஜெபிச்சாங்க. இப்போ எல்லாம் லேட்டஸ்டா மாறிட்டோம். எங்க பாஸ்டர் ஜெபம் பண்றது இப்போ எல்லாம் முழுகிற ஜெபங்கிறது மத்தியானம் 12, ராத்திரி 12, 1 மணியோட முடிஞ்சிருது. 1 மணியோட என்ன செய்யுது, முடிஞ்சிருது. முந்திலாம் அப்படி கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு சன்னியாசில செல்லப்பா சன்னியாசின்னு ஒருத்தர் இருந்தார் கிருபாசனத்தில். 6 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிச்சா அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு ஜெபம் முடிப்பார். எப்படிதான் நடத்துவார்? நான் ஒரு நாள் போய் மாட்டிக்கிட்டேன். ஆனா கர்த்தர் ஸ்தோத்திரம். பாட்டு ஒரு கொட்டு தான், அடி தூள் கலப்பி. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜெபம் ஜெபம், முழங்கால நின்று ஜெபம் ஜெபம் ஜெபம். நமக்குள்ள அந்த ஜெப ஆவி நம்ம சபையில வரணும். ராக்கால ஜெபம் வரணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ராக்கால ஜெபத்தில் நாம் தரிசனங்களை காணணும். ராக்கால ஜெபம் நமக்கு தேவை. இயேசு ஜெபித்தார். இயேசு சுவாமி 3 இடங்கள்ல போய் ஜெபம் பண்ணியிருக்கிறார் பைபிள்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒன்று நம்ம முந்தி படித்தோம், மார்க் 1:35 மலையின் மேலே ஏறி என்ன செய்தாராம், ஜெபித்தார். ஏசாமி ஜெபிக்கிறதுக்கு எங்க போவார்? சத்தமா சொல்லுங்க, மலையின் மேல. 2வது வனாந்தரமான இடத்துக்கு போனார். 3வது ஒரு இடம் இருக்கு, நீங்க சொல்லுவீங்களா? வழக்கமா போய் அங்க ஜெபிக்கிற இடம் கேட்கல. ஒரு இடத்துக்கு போவார். எங்க? யாரோ சொல்றாங்க, கரெக்ட். தோட்டத்துக்கு போவார். எங்க போவாரா? கர்த்தர் ஸ்தோத்திரம். தோட்டத்துக்கு போவார். வாசிக்கலாமா? லூக்கா 22:39. வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார் அப்படின்னு இருக்கு. யோவான் 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை படிக்கலாம்.
அங்க என்ன இருந்துச்சா? தோட்டம். அப்ப வழக்கமாய் போய் 3 இடத்துல ஜெபம் பண்ணுவார். ஒன்னு மலையில ஏறி ஜெபிப்பார், 2வது வனாந்தரத்துல போய் ஜெபிப்பார், 3வது தோட்டத்துக்கு போவார். இவர் அடிக்கடி இந்த தோட்டத்தில் போய் ஜெபிக்கிறதுனால அந்த இடம் யாருக்கு தெரிஞ்சிருந்தது? யூதாஸுக்கும் தெரிஞ்சிருந்துச்சு. அதனாலதான் யூதாஸ் அந்த போர் சேவகரை கூட்டிக் கொண்டு இயேசு ஜெபிக்கிற இடத்துக்கு போனார். இயேசு ஜெபிக்கிற இடத்துக்கு போனார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் நமக்கு ஒரு வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு இடம் தேவை. நம்ம வீட்டிலனாலும் சரி, சபையிலனாலும் சரி, வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு இடம் நமக்கு வேணும். அந்த பழக்க வழக்கம் சொல்றாங்க. அந்த பழக்க வழக்கம், ஜெபங்கிறதே நமக்கு பழக்க வழக்கமாய் மாறிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூத ஜனங்களை குறித்து ஆமான் ஆகாஸ்வேர் ராஜா கிட்ட போய் சொன்னான். ஆகாஸ்வேர் ராஜா தானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொன்ன தெரியுமா? ஒரு விதமான ஜனம், ஒரு விதமான பழக்க வழக்கம் உள்ள ஜனம் அவங்க தேசத்துல திரியிறாங்க ஆண்டவரே. அவங்க பழக்க வழக்கங்கள்லாம் ஒரு வினோதமா இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்மளை பார்த்தா, நம்மளை பார்க்கிற ஜனங்களுக்கு நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் வித்தியாசமா தெரியணும், விகற்பமாய் தெரியணும். விகற்பமான ஜனம். என்ன காலையில ஜெபம் பண்றான், மத்தியானம் ஜெபம் பண்றான், ராத்திரி ஜெபம் பண்றான். நம்ம பார்த்து ஒரு விகற்பமான அனுபவம் ஜனங்களுக்கு உண்டாகும். நான் ஒரு ஸ்தாபனத்தில் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தேன். அப்போ காலையில் 4 மணிக்கு அந்த சபையின் ஒழுங்கு ஜெபம் பண்ணோம். ஒரு வனாந்தரமான இடம், அதில் சர்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு தெருவு, ஒரு கிராமத்துக்கு போகிற தெருவு, அது பக்கத்தில் 1-2 வீடுகள். எங்களுக்கு வலது பக்கத்துலேயோ வீடுகள் இல்லை. ஒரு ஆள் காலையில் 5 மணிக்கு பாம்பேக்கு போகிற ட்ரெயின். அவர் நினச்சிக்கிட்டாரு எல்லாம் பேக் பண்ணி வீட்டில் வச்சிட்டாரு. பெந்தகோஸ்தக்காரன் காலையில் கொட்டை அடித்து ஜெபம் பண்ணுவான். எப்படி 4 மணிக்கு என்ன செய்வான்? கொட்டை அடித்து ஜெபம் பண்ணுவான். அவன் கொட்டு சத்தம் கேட்டோன்னு எழும்பி நம்ம ஒரு குளியலை போட்டு ட்ரெயினுக்கு போயிடுவோம். ட்ரெயினுக்கு போகிறது கொஞ்சம் தூரம் தான், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போயிடலாம். அன்னைக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு ரொம்ப லேட்டாக வந்தோம். யாருமே எழும்பல, ஜெபத்துக்கு யாரும் எழும்பல. 5 மணி ஆயிட்டு. அவன் எழுப்பி பார்க்குறான் 5:30 மணி. ட்ரெயின் நிற்குமா? ட்ரெயின் போயிட்டு நேரம் ஒரு அருவாளை தூக்கிட்டு, நான் தாங்க ஊழியக்காரன், ஜெப வீட்டில் வந்து கதவை தட்டுறான். உபதேசி அப்படின்னா, என்னடா புதுசா காலையில் ஒருத்தன் இப்படி சத்தமா வரான்னு வந்தா அந்த வீட்டுக்காரன், நீ ஏன் எனக்கு காலைல ஜெபம் பண்ணல? இப்போ ஏசுநாதர் கூட என்ன அப்படி கேட்கல, அருவாளை தூக்கிட்டு ஏன் காலைல ஜெபம் பண்ணல? ரொம்ப களைப்பா இருந்தியா, ஊழித்து போயிட்டு வந்து டயர்டு, தூங்கிட்டு. அப்போ சைக்கிள் கூட கிடையாது, நடந்தான் போனேன். எனக்கு நீ 500 ரூபா தரணும் அப்படின்னா. எதுக்குன்னு? உன்னைய நம்பி நான் டிக்கெட் எடுத்து வச்சேன் பாம்பேக்கு போகிறதுக்கு. பெந்தகோஸ்தக்காரன் 4 மணிக்கு ஜெபம் பண்ணுவான். கொட்டடிச்ச உடனே எழுப்பி போகலான்னு நினச்சா, நீ கொட்டடிக்கல, நான் தூங்கிட்டேன், நீ எனக்கு 500 ரூபா தான் அப்படின்னா. நான் எங்கள் 500 ரூபாலாம் அப்போலாம் பெரிய கஷ்டம், 100 ரூபா பார்க்குறதே பெரிய கஷ்டம். 500 ரூபாய்க்கு நான் எங்கே போவேன்? இல்லை, இனிமேல் ஒழுங்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு அருவாளை காமிச்சிட்டு போனான். எனக்கு அப்போ தான் யோசனை, ஜெபம் பண்ணாத என்ன உலகத்தான் அருவாளை காமிச்சாக்கா, ஜெபிக்காத என்ன ஏசுநாதர் என்னத்தை காட்டுவார்? என்ன காட்டுவார் நினைக்கிறீங்க? பொல்லாத ஊழியக்காரனே, சோம்பல் உள்ளவனே, அக்கினி கந்தகன் எரிகிற கடல்ல போன் தள்ளிடுவார்னு நினைக்கிறேன். அப்படிதானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு நாள் ஜெபிக்காத என்ன பார்த்து ஒரு உலகத்தான் இப்படி சொன்னான்னா, தெய்வத்துக்கு முன்னாடி போய் நம்ம எப்படி நிற்க முடியும்? அதனால நாம் ஜெபிப்போம், வழக்கப்படுத்திக் கொள்வோம், பழக்க வழக்கமாய் மாற்றிக்கொள்வோம். நம்முடைய பழக்க வழக்கங்கள் விகற்பமா இருக்கட்டும். எப்படி இருக்கட்டும்? மற்றவங்களுக்கு நாங்கெல்லாம் டிவி பார்க்குறோம், நாங்கெல்லாம் சீரியல் பார்க்குறோம், 24 மணி நேரம் நாங்கள் செல்லிலே நோண்டிக்கிட்டு இருக்கிறோம். இவங்க என்னடா எப்போ பார்த்தாலும் ஜெபம் 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 ஜெபம், ஒரே ஜெபம். அதுக்கு பேர் தாங்க எழுப்புதல். வீடுகள் எல்லாம் ஜெப சத்தம் கேட்கணும், காலையிலையும் கேட்கணும், மத்தியானத்திலையும் கேட்கணும், ராத்திரியும் கேட்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம்.
நீங்களும் நான் அப்படி செய்யாததுனால இன்னைக்கு என்ன நடக்குன்னா, வீடுகளில் ஜெபம் பண்ணக்கூடாது, வீடுகளில் ஜெப கூட்டம் நடத்தக்கூடாது, அப்படிலாம் இன்னைக்கு சட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதனால நாம் இப்பவே விழிப்படைவோம், இப்பவே எழும்பிடுவோம். ஆண்டவரே, அந்த ஒரு ஜெப ஆவி தாங்க ஆண்டவரே. இயேசுவை போல ஜெபிக்கிற, எப்படி ஜெபிக்கிற? எப்படிலாம் ஜெபித்தார் இயேசுவாமி? காலை சொல்லாதீங்க, அதிகாலை. ரெண்டாவது தனித்து. மூன்றாவது ராம் முழுவதும் ஜெபித்தார். எனக்கெல்லாம் தூக்கம் வரல அப்படின்னா கஷ்டப்படவே மாட்டேன். அநேக நாட்கள் தூக்கம் வராத நாட்கள் உண்டு. தூக்கம் வரலன்னா அது மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை. எழும்பி உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா தோத்திரம் பண்ணுவேன், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஜெபிப்பேன், அப்புறமா பைபிள் எடுப்பேன். அதிகமாக பைபிள் வாசிக்கிட்டு ராத்திரி இல்லை, நான் பைபிள் எடுத்து நிறைய பிரசங்கங்கள்லாம் எழுதுவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிசாசு பார்ப்பான், இவனை உட்கார வச்சா இவனுக்கு நிறைய பிரசங்கம் சம்பாதிச்சிடுறான், இவனை தூங்க வச்சிருவோம். இவனை என்ன செய்வோம்? இவனுக்கு தூக்கத்தை தந்துடுவோம். இப்பெல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம், கரெக்டாக 11:30 மணிக்கு அலாரம் அடித்த மாதிரி தூக்கம் வரும். கரெக்டாக 3:30 மணிக்கு யாரும் எழுப்ப வேண்டாம், நானே எழுப்பிடுவேன். இதுக்கு இடையில ஒரு முறை எழும்புவேன், 1:30 மணிக்கு எழும்புவேன், 1:30லேருந்து 2க்குள்ளே எழும்புவேன். ஒரு முறை பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு உட்காந்து தோத்திரம் பண்ணுவேன். பிசாசு பார்ப்பான், இவனை உட்கார வச்சா 4 மணி வரையும் அப்படியே தோத்திரம் போட்டுருவான்ட்டு கொஞ்சம் தூங்கியிருப்பா அப்படின்ட்டு ஒரு 2:30க்கு மேலே தூங்கப்பா, திரும்ப 3:30க்கு எழும்பிடுவேன். இப்படிதான் கர்த்தர் கிருபையா நடத்துறார். ஆனாலும் இதுல எங்களுக்கு திருப்தி இல்லை. இன்னும் பேசணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஆராதிக்கணும், இன்னும் கர்த்தரோடு சேரணும். அந்த ஜெபத்தின் வல்லமையை நீங்கள நான் உணரணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஜெபத்தின் வல்லமையினுடைய விசேஷம் என்னன்னா, உங்களை என்னை அவரை போல மாற்றும். சத்தமா சொல்லுங்களேன், உங்களை என்னை யாரை போல மாற்றும்? இயேசுவை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, ஸ்தேவான் இயேசுவே பார்த்துக்கிட்டு இருந்த, இயேசு சேர்ல இருந்து எழுப்பி நிற்கிறார், இயேசுவே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவங்க அடிக்கிற கல்லெல்லாம் அவனுக்கு அந்த பஞ்சு மாதிரி வந்து விடுது. இவங்க எரிகிற கல்லெல்லாம் அப்படி இருந்துச்சு. ஐயோ ஆண்டவரே, அப்பா அம்மா ஐயோ அப்படின்னு கத்தல. அவன் பிதாவை நோக்கி பார்த்து, இவருக்கு மன்னியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த ஆவி, அந்த கிருபை நம்ம எல்லாருக்கும் வேணும். எத்தனை பேர் விரும்புறவங்க மட்டும் அப்படியே ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்கலாமா? நான் பாஸ்டர் கையில நான் மைக்க கொடுக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் இயேசுவை போல, யாரை போலையோ இல்லை ஆண்டவரே, இயேசுவை போல ஜெபிக்கிற கிருபை தாங்க, என்னை போல மாற்றி என்று கேட்போம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.